நாங்க கன்னியாகுமரியிலிருந்து வரோம். இந்த சென்னை யாத்ரா மூலமா இங்க ஸ்ரீலங்கா டூர் 9 டேஸ் ஸ்ரீலங்கா டூருக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல நான் இந்த சென்னை யாத்ராவ பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தேன். அதுக்கு முன்னால இன்னொரு டிராவல்ஸ் மூலமா ஸ்ரீலங்கா ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு வர முடியாத காரணத்தினால எங்களுக்கு சென்னை யாத்ரால வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. சென்னை யாத்ரா மூலமா இப்போ நாங்க ஸ்ரீலங்கால என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்ல சூப்பரா கொண்டு போறாங்க. ஒவ்வொன்னா சொல்லணும்னா ஃபுட்டு. இவ்வளோ 4 நாளா சாப்பிடுறோம். வயித்துக்கு ஒண்ணும் செய்யல. ரொம்ப நல்லா ஃபுட்டு குடுக்குறாங்க. 3 ஆ 3 டைம்ஸும் ஃபுட்டு குடுக்குறாங்க. வெஜ், என்பி எல்லாமே இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ் தருவாங்க. அது மட்டும் இல்ல, இத மட்டும் சொல்லி விடக்கூடாது நானு. அக்காமடேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது. எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்ஸ், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூடவே வந்து ஓனர் கூட வர்றாங்க. சென்னையிலேருந்து சென்னை யாத்ரா ஓனருடைய பொண்ணு எங்க கூட வந்திருக்கா. அது மாதிரி அ அங்க இருந்து நம்ம எந்த தொடக்கம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தொடங்குறாங்க. அது முதல் கொண்டு அவங்க அவங்க ஃபுல்லா அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்றாங்க. இப்ப வயசானவங்க வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கஷ்டம், ஈவன் அ அவங்களுக்கு கால் ஊனமானவங்க கூட வர முடியும். சென்னை யாத்ரா மூலமா வர முடியுங்கிறது எனக்கு இங்க வந்த பிறகு தோணுது. யார் வேணாலும் தனியா வரணும். நெறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. ஆனா, அவங்க குடும்பத்துல அவங்க கூட அக்காமடேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க, "ஐயோ! எங்களால போக முடியலேன்னு." சென்னை யாத்ராவுக்கு வாங்க. நீங்க நிச்சயமா நீங்க தனியா வந்தீங்கன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படி சூப்பரா அவங்க உங்கள கூட்டிட்டு போயிட்டு, எப்படி நீங்க ஏரோ இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றீங்களோ, அதே மாதிரி சென்னை சுத்தி காட்டி, அதே லெவல்ல கொண்டு உங்கள சுத்திட்டு அவங்க வந்து உங்கள கொண்டு விட்டுருவாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கைட்ஸு, ஆ அவங்க ஓனர் பூர்ணிமா பூர்ணிமா ஓனருடைய பொண்ணு பூர்ணிமா, கைடு ஸ்ரீராம், தயான்னு ஒரு ஆளு கூட வர்றாங்க. டிரைவர் ஆ இன்னொன்னு டிராவலும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது. அந்த பஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இது பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு போறாங்க. ஒரு ஜர்க்கிங் கிடையாது. அப்படி கிளியரா இருக்குது. ஆ ஒவ்வொரு இடத்துலயும் கைடு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால, நம்ம எங்க போறோம்? அதனுடைய அந்த ஐதீகம், அந்த கோயிலுடைய ஐதீகம் எல்லாமே சொல்லி தராங்க. அந்த பிளேஸுடைய ஹிஸ்டரி, ஸ்ரீலங்கா ஹிஸ்டரி, நம்ம பேப்பர் மூலமா தெரிஞ்சத விட, இங்க வந்து அவங்க என்ன உண்மை நிலவரம் என்னங்கிறது, ஸ்ரீலங்காக்கு நிலவரங்கிறது, இங்க வரும்போது நமக்கு தெரிய வருது. அவங்க அத கிளியரா சொல்றாங்க. ஒரு தடவ சொல்லி விடுறது கிடையாது. முதல் நாளே, அடுத்த நாள் எங்கெல்லாம் போறோம்? அந்த இடத்துக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குது? அத பத்தி கிளியரா சொல்றாங்க. அப்புறம் அங்க போகும்போதும், போறதுக்கு முன்னால, இந்த ஸ்டாப்புக்கு நம்ம போறது எங்க? என்னங்கிறத கிளியரா சொல்றாங்க. அதனால மொத்தமா நான் இத சொல்றோம்னா, எக்ஸலன்ட் சர்வீஸ் ஃப்ரம் சென்னை யாத்ரா. தேங்க் யூ.